ஏரியானா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏரியா ஏஆர்இஏ ஏரியானா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது 2 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ சொல்லுவீங்க? இந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்லுவீங்க? ஒரு சென்டிமீட்டர்லேயோ மீட்டர்லேயோ இல்லை கிலோமீட்டர்லேயோ சொல்லுவோம். 2 பாயிண்ட்ஸ்க்கு அது வந்து டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவோம்? ஸோ இது எப்படி பண்ணுவோம்? இந்த இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் லைனை வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்குவோம், யூனிட்டாக பிரிச்சுக்குவோம். சின்ன சின்ன யூனிட்ஸாக பிரிச்சுக்கிட்டு இத்தனை யூனிட்ஸ்னு சொல்லுவோம். இது என்னது? இது வந்து ஒரு யூனிட். ஸோ இப்போ எத்தனை யூனிட்ஸ் இருக்குது பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் என்னதுன்னா எப்படி சொல்லணும்னா 9 யூனிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது கிலோமீட்டராகவும் இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். சென்டிமீட்டர் CENT சென்டிமீட்டராகவும் இருக்கலாம், மீட்டராகவும் இருக்கலாம், கிலோமீட்டராக இருக்கலாம். ஸோ அது நமக்கு எதுன்னு தெரியாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது ஒரு யூனிட்ஸாக பிரிச்சுக்கிறோம், சின்ன சின்ன யூனிட்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? சின்ன சின்ன யூனிட்டாக பிரிக்கணும். ஸோ இப்போ என்னது? ஸோ இப்போ இது இன்க்ளைண்டாக இருக்குது, ஸ்ட்ரைட் லைனாக தான் நம்ம பிரிக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்துருவோம். ஸோ 2 பாயிண்ட் இருக்குன்னா இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலாக பிரிக்கும்போது என்ன வரும்? இப்படி பிரித்து முதல்ல பிரித்த மாதிரி இப்படி பிரிச்சுக்கலாம். ஈக்குவலாக பிரிக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்குவலாக பிரிக்கும்போது நம்ம இந்த பிட்வீன் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, இந்த பார்ட்ஸ் இத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். இங்கே இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் ஏரியாவுக்கும் நம்ம சொல்லுவோம். இது வந்து லைனுக்கு நம்ம அவ்வளோ யூனிட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ இப்போ ஏரியான்னு என்ன? ஒரு ரீஜியன். ஓகே. அது எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாமா? இல்லை நான் எரேஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். லெட்ஸ் எரேஸ் தீஸ் திங்ஸ். ரைட். ஓகே. ஸோ இப்போ ஏரியானா ஒரு ரீஜியன். எப்படி? இந்த மாதிரி ஒரு ரீஜியன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரீஜியன். இந்த ரீஜனுக்கு எவ்வளோ இருக்குது, எத்தனை யூனிட்ஸ், அங்கே நம்ம யூனிட்ஸாக பிரித்த மாதிரி இங்கே நம்ம யூனிட்ஸாக பிரிக்கணும். அந்த யூனிட்ஸ் எப்படி பிரிக்கிறது? அதுதான் இப்போ நம்ம we need to understand. ஸோ அங்கே வந்து 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஈக்குவலாக பிரித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ ஏரியானா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஃபார் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் டேக் a rectangle. Let me take a rectangle. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் எப்படி ஈக்குவலாக பிரிக்கிறது? ஸோ இந்த ஒரு சைடு எடுத்துப்போம், இந்த சைடு இப்படி கட் பண்ணிக்குவோம், அதே மாதிரி இந்த சைடையும் கட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ முதல்ல எப்படி நம்ம ஒரு லைனை ஈக்குவல் யூனிட்ஸாக பிரித்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த ஏரியாவை நம்ம ஈக்குவல் யூனிட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எட்ஜஸை நம்ம ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். ஸோ இப்படி ஈக்குவலாக பிரிச்சிட்டோமா? இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த பாட்டம் சைடு வந்து 1 2 3 4 5 யூனிட்ஸாக பிரிச்சுக்கிட்டோம். 1 2 3 4 5 யூனிட்ஸாக பிரிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சைடில் we divided it into 2 units. ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? ஸோ இங்கே 5, இங்கே again 5. ஸோ 5 2s are 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை வந்து யூனிட்ஸ்னு சொல்லக்கூடாது, ஏன்னா யூனிட்ஸ்னால் நம்ம இங்கே தான் யூனிட்ஸ்னு சொல்கிறோம், லைனுக்கு தான் நம்ம யூனிட் சொல்கிறோம். ஏரியாவுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் யூனிட் சொல்கிறோம். பிகாஸ் it is a square. The basic unit shape of the units is, the unit shape is square. இங்கே வந்து யூனிட் ஷேப் இஸ் லைன். ஸோ அதை வந்து நம்ம யூனிட்ஸ்லேயே சொல்லிடுறோம். அது எத்தனை யூனிட்ஸாக பிரிச்சிடணும், இது எத்தனை ஸ்கொயர் யூனிட்ஸாக பிரிச்சிருக்கோம்னு சொல்கிறோம். இட் இஸ் கால் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நான் வேறு ஒரு ஷேப் போடுறேன். அந்த ஷேப் வந்து நம்ம எப்படி ஏரியா கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போது லெட்ஸ் டேக் திஸ் இமேஜ். லெட்ஸ் டேக் நம்ம ரெக்டாங்கிளாக இப்போ வேறு ஒரு ஃபார்மில் நம்ம எடுப்போம். இப்படி ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே. ஸோ முதல்ல நம்ம நமக்கு வந்து ரெக்டாங்கில் வந்து யூஸ்வலாக பிரிச்சிட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து இப்போ சைடில் இதெல்லாம் இருக்குது.
பட் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா எத்தனை ஸ்கொயர் யூனிட்ஸ் உள்ளே இருக்குங்கிறது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அதை கவுண்ட் பண்ணுறது தான் என்னுடைய ஏரியா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஸோ இந்த ஷேப்பில் நமக்கு எத்தனை ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுக்குள்ளே இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறது தான் ஏரியா. ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இது 1 ஸ்கொயர் யூனிட், 2 ஸ்கொயர் யூனிட், 3 ஸ்கொயர் யூனிட், 4 ஸ்கொயர் யூனிட், 5 ஸ்கொயர் யூனிட், 6 ஸ்கொயர் யூனிட், 7 ஸ்கொயர் யூனிட், 8, 9, 10, 11, 12. ஸோ இதனுடைய ஏரியா எவ்வளோ? 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் தான், பட் ஐ வில் சேஞ்ச் இட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்லி ஃபார் யூ. இப்படி ஒரு ஏரியா இருக்குது, இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாமா? இதுவும் அதே மாதிரி ஈஸி தான். பட் இங்கே என்னென்னா ஒரே ஒரு ட்ரிக். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஏரியா ஆகலை, இங்கே வந்து ஃபுல்லாக ஆகலை. ஓகேவா? இங்கே எவ்வளோ ஆயிருக்கு? இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாக இப்படி ஆகலை. இங்கே வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் நம்ம பிக்சருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்? ஸோ இது இப்படி வந்தால் ஃபுல் ஏரியா, அதில் இது மட்டும் வந்ததுன்னா எவ்வளோ? ஹாஃப் இல்லையா? இந்த ஏரியா மட்டும் ஹாஃப். அதே மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஹாஃப். ஸோ திஸ் ஹாஃப் ப்ளஸ் ஆஃப் ஒன்னாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி வில் கவுண்ட் திஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஃபுல் ஏரியா மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். 9, 10, 11. இங்கே ஒரு ஹாஃப், இங்கே ஒரு ஆஃப். அப்போ இங்கே 11 வந்தது. அப்போ இந்த ஆஃபையும் ஆட் பண்ணால் 12. ஸோ இந்த ஏரியா வந்து 12. இதுவும் 12 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஸ்கொயர் யூனிட்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11.5, 12. ஓகே, இதுவும் 12 தான். ஓகே, ஸோ இப்போ வேறு ஒரு ஏரியா நான் பாருங்கள், உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வேறு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ஓப்பன் திஸ் வே. என்னடாது? ஓகே இப்படி தான் எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போடுறோம். இது எப்படி போடலாமா? ஸோ இதனுடைய ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இங்கே வந்து ஃபுல் ஸ்கொயர் ஆகலையே, கொஞ்சம் ஸ்கொயர் வருதுக்கு எவ்வளோன்னு ஹாஃபும் ஆகலை. இட் இஸ் பிட்வீன் ஃபுல் அண்ட் ஹாஃப். அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இட் இஸ் பிட்வீன் ஹாஃப் அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 0. ஸோ லெஸ் தென் ஹாஃபாக இருக்குது. இங்கே லேட்டர் தென் ஹாஃபாக இருக்குது, பட் லெஸ் தென் 1 இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரு டெக்னிக் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இப்போ யூ லுக் அட் தீஸ் பிக்சர். இது வந்து ஒரு ஃபுல் ஏரியா. ஓகே, சாரி, ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள் which is of 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா? பட் இந்த இதில் ஹாஃப் தான் நமக்கு வருது, நமக்கு ஹாஃப் தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்படின்னா 2 ஸ்கொயர் யூனிட்டில் ஹாஃப்னா எவ்வளோ வரும்? 1. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் 1 ஸ்கொயர் யூனிட். புரிஞ்சுதா? 1 ஸ்கொயர் யூனிட். இப்போ மற்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதில் 1 ஸ்கொயர் யூனிட் ஆட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இது வந்து ஒரு ஸ்கொயர் யூனிட். ஸோ 18 + 1, 19 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இன்னொரு டிஃப்ரெண்ட்டான சம போடலாமா? இவங்க பாருங்கள்,
இப்போ இன்னொரு ப்ராப்ளம். ஐ வில் டேக் another ப்ராப்ளம் ஃபார் யூ. ஓகே, இப்போது இப்படி போடுறேன். ஓகே, இதை எப்படா கால்குலேட் பண்ணுறது? இந்த ஏரியாவை மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இப்படி இருக்கே, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இங்கெல்லாம் ஒழுங்காக வரலையே, ஃபுல் ஸ்கொயர், இது ஒரு ஃபுல் ஸ்கொயர் வருது, இங்கெல்லாம் ஃபுல் ஸ்கொயர் வரலையே, எப்படி கால்குலேட், இது எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 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 ஹாஃப் இந்த இன்க்ளைன் லைன் இருக்குல்ல, இதை லிங்க் பண்ணுற ட்ரையாங்கிள், இதை வந்து இன்கம்ஃபர்ஸ் பண்ணுற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதில் எத்தனை யூனிட் எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஆஃப் பண்ணால் தெரிஞ்சிருது நமக்கு. பிகாஸ் இதில் ஆஃப் ஏரியா தான் நமக்கு இன்வால்வ் ஆகிருக்கு, இந்த ஆஃப் வரல. ஸோ கால்குலேட் பண்ணலாமா? இப்போ எவ்வளோ வருது? இப்போ இங்கே இதில் 1 2 3 4 வரேன் ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஏரியாவில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6. ஸோ இந்த இது 6, அதில் ஹாஃப் வந்து நமக்கு வரல. ஸோ அப்போ என்னது? அப்போ இந்த ஏரியா நமக்கு என்னவாக இருக்கும்? இந்த பர்பிளில் இருக்க ஏரியா எவ்வளோ இருக்கும்? 6 டிவைடட் பை 2 விச் இஸ் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? அப்போ மீதி எல்லாம் பாருங்கள், உனக்கு அந்த மாதிரி ஹாஃப் ஆகல, ப்ராப்பர் ஸ்கொயர் யூனிட் ஸ்கொயர்ஸாக இருக்குது. ஸோ வி கேன் கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ 17 இங்கே இருக்குது. ஸோ 17 + 3 is equal to 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதுதான் ஏரியா. ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அப்பாக்கிட்ட அப்புறம் கேளுங்க. தேங்க்யூ, பை பாய்.